இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு, அங்க ஆட்டோல வராங்கல அவங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு மேடம். ஏய், நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன். வேணும்னா இன்னும் கூட தரேன். அவங்கள மொத்தமா மேல அனுப்பிடுறேன். இங்க பாரு, பணம் இல்லனா பாக்கி கூட உன்னை திரும்பி பார்க்க மாட்டா. சும்மா பேருக்கு தான் பொண்டாட்டியா இருப்பா. யோசிச்சுக்கோ. நீ என்ன பண்ணாலும் உன்னால இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாது. சரிங்க மேடம், நான் பண்றேன். சரி. தம்பி, அங்க நிப்பாட்டு. அஞ்சலி பாப்பா, ஜாக்கிரதை, பாத்து பத்திரமா போயிடு. இரு. அஞ்சு, அஞ்சு, பாத்து பாத்து போ. சரஸ்வதி மேடம், சரஸ்வதி மேடம். அஞ்சு, பாவி, எவ்வளவு பெரிய வேலை செஞ்சு வச்சிருக்க பொண்ணு. எவ்வளவு தைரியம் உனக்கு. சாவு, செத்து தொலை. எதுக்காக இப்படி பண்ண? சாவு. ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஒரு வார்த்தை கிட்ட சொன்னியா? அடிக்காதக்கா, நான் செத்துற போறேன். செத்து போயிடுடா. சித்தி என்ன மாமாவை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. நமக்கு பணம் வரும் தான்க்கா. பண்ண அப்புறம் சொன்னா நீ பெருமைப்படுவானுதான். உன்னை கொன்னுடுவேன் இன்னொரு வார்த்தை நீ பேசனா. இப்ப இந்த விஷயம் மட்டும் பாகிக்கு தெரிஞ்சாலோ இல்ல உன் மாமாக்கு தெரிஞ்சாலோ எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமாடா? ஏதாவது பண்ணுக்கா, ப்ளீஸ்க்கா. அந்த மனோகரி சொன்னான் தானே செஞ்ச. இப்ப கூட என்ன பண்றதுன்னு நீ போய் அவளையே கேளு. அக்கா, சித்தி, ஐயோ, இந்த பொண்ணு எல்லாத்தையும் கேட்டிருப்பாளா என்ன? இப்ப கேட்டா என்னத்த சொல்றது? இங்க என்ன சித்தி நடக்குது? நீங்க எதுக்கு இப்ப மாமாவை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ மனோகரின்னு கூட சொன்னீங்களே சித்தி. மாமாவை நீங்க அடிக்கிறதுக்கும் மனோகரிக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்க சித்தி. அது மனோகரி இல்ல பாகி, நம்ம ஹரின்னு நான் சொன்னேன். அதான் நம்ம ஊர்ல 3வது தெருவுல இருப்பானே இவனோட ஃப்ரெண்டு ஹரி. இல்ல சித்தி, எனக்கு மனோகரின்னு தான் கேட்டுச்சு. ஐயோ, நான் அப்படி சொன்னாதானே உனக்கு அப்படி கேக்கும். அந்த ஹரி பையன் போன் பண்ணதும் கல்யாணம் முடிஞ்சதும் உன்னை கூட்டிட்டு வந்து ஊர்ல பார்ட்டி வைக்கிறேன்னு தோ இந்த மட பையன் சொல்லியிருக்கான். வீட்ல நிலைமை சரியில்லாதப்போ இந்த விஷயம் எல்லாம் தேவையான சொல்லி இதோ இவனை நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் சொன்னீங்களா? எனக்கு வேற ஏதோ மாதிரி கேட்டுச்சு. நான் அப்படிதாம்மா சொன்னேன். இப்ப அஞ்சலிக்கு சுயநினைவு வந்து காளிய பத்தி சொல்லிட்டா அமர் வாயில இருந்து உண்மையை வாங்காம விட மாட்டான். எந்த உண்மை அமருக்கு தெரியக்கூடாதுன்னு இவ்வளவு பாடுபட்டனோ இப்ப அந்த உண்மை அமருக்கு தெரிஞ்சிரும் போல இருக்கே. இல்ல, அந்த காளிய அமர் கையில மாட்டாம பாத்துக்கணும். டாக்டர், பாப்பாவுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க. சடனா ஷாக் ஆனதுனால கான்சியஸ் போயிடுச்சு. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்துல கான்சியஸ் வந்துடும். டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், மார்னிங் ஈவினிங் கொடுத்துருங்க. சரி டாக்டர். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. நாங்க நீலா,
அஞ்சு உனக்கு ஒண்ணு ஆகாது, உனக்கு ஒண்ணும் இல்ல செல்லம். அந்த வார்டனுக்கு அப்படி நடந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அஞ்சலி பாப்பா வார்டன் எப்படி இருக்காங்க ராத்தோட்? கோமாவில் இருக்காங்க சார். உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாரு சார். அப்படின்னா எப்பவுமே கோமால அப்படியே இருந்துருவாங்களா? அதான் அப்படியே இருந்துட மாட்டாங்கல்லன்னு கேட்க வந்த. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது, அவ்வளவுதான். ஆனா அவங்கள பத்தி எங்க எல்லாரையும் விட உனக்கு தானே நல்லா தெரியும். அவங்கள கொல்ற அளவுக்கு கோவமும் அவங்க இறக்கறதால யாருக்கு லாபம் கிடைக்குதுன்னு உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோன்னு தான் உன்கிட்ட கேட்டேன். எனக்கு எதுவும் அப்படிலாம் தெரியாது அமர். ஆசிரமத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அன்னைக்குதான் நான் அவங்கள பார்த்தேன். மனோ, அம்மா மாதிரி இருக்கிற இந்த மேடமோட நிலைமைக்கு நீதான் காரணம்னு தெரிஞ்சது உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. அவங்க சீக்கிரம் குணமாகி வரணும்னு வேண்டிக்கிறத தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். மிஸ் அம்மாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். மிஸ் அம்மாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். நீ என்ன பேசுற அமர்? அந்த பொண்ண மறுபடியும் எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல அந்த பொண்ணு ஒர்க் பண்ண கூப்பிட்டா அது அவ்வளவு நல்லா இருக்காது அமர். வேண்டாம் அமர், ப்ளீஸ். நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னது வேலைக்காக இல்ல. பின்ன மிஸ் அம்மாவோட கல்யாணத்துக்காக. கல்யாணமா? எனக்கு நீ சொல்றது புரியல அமர். கல்யாணத்துக்காகனா? மிஸ் அம்மாவோட கல்யாண வேலையெல்லாம் இந்த வீட்லயே பண்ணலான்னு